ஒரு பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும், அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றுமிக்கிறதான பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும், அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும், அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். ஆத்துமா பாடிடுதே ஆத்தும நேசரே சுவையே, ஆத்துமா பாடிடுதே ஆத்தும நேசரே சுவையே, துதித்திடும் என் உள்ளம் என்றும் போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும் போற்றிடும் என் உள்ளம் என்றும். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்து கொண்டார், வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்து கொண்டார், வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். ஆத்துமா பாடிடுதே ஆத்தும நேசரே சுவையே, ஆத்துமா பாடிடுதே ஆத்தும நேசரே சுவையே, துதித்திடும் என் உள்ளம் என்றும் போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும் போற்றிடும் என் உள்ளம் என்றும். தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும், வாழ்வு தந்த தேவனை வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும், வாழ்வு தந்த தேவனை வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். ஆத்துமா பாடிடுதே ஆத்தும நேசரே சுவையே, ஆத்துமா பாடிடுதே ஆத்தும நேசரே சுவையே, துதித்திடும் என் உள்ளம் என்றும் போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும் போற்றிடும் என் உள்ளம் என்றும். முகமுகமாக நேசரை காண்பேன் நித்தியம மூச்சு வீட்டிலே, பாவங்களும் இல்லையே பாரங்களும் இல்லையே பரலோக ராஜ்யத்திலே. முகமுகமாக நேசரை காண்பேன் நித்தியம மூச்சு வீட்டிலே, பாவங்களும் இல்லையே பாரங்களும் இல்லையே பரலோக ராஜ்யத்திலே. ஆத்துமா பாடிடுதே ஆத்தும நேசரே சுவையே, ஆத்துமா பாடிடுதே ஆத்தும நேசரே சுவையே, துதித்திடும் என் உள்ளம் என்றும் போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும் போற்றிடும் என் உள்ளம் என்றும். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும், அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும், அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். ஆத்துமா பாடிடுதே
ஆத்துமநேசர் இயேசுவையே ஆத்துமா பாடிடுவே. ஆத்துமநேசர் இயேசுவையே துதித்திடும் என்னுள்ளம் என்று போற்றிடும் என்னுள்ளம் என்று துதித்திடும் என்னுள்ளம் என்று போற்றிடும் என்னுள்ளம் என்று. அல்லேலூயா அல்லேலூயா. அப்படியே நம் கண்களை மூடி நம்ம தேவாதி தேவனை நோக்கி பார்த்து, நன்றி ஆண்டவரே, என் ஆத்துமா உம்மை நாங்கள் நினைத்து பாடும் ஆண்டவரே, உம்மை நினைத்து பாடும் நீ செய்த நன்மைகள் யாவையும் சொல்லி. அல்லேலூயா. எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளை செய்த தேவன் அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி. அல்லேலூயா. நீர் எங்கள் வாழ்க்கையில் இருக்கும்போது பெரிய காரியங்களை செய்து கொண்டு வருகிறீர் அப்பா. நீங்க எங்க வாழ்க்கையில இருக்கும்போது ஆண்டவரே அற்புதமாக நடத்தி வரீங்களே ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கும்போது ஆண்டவரே பெரிய பெரிய காரியங்களை செய்யும்படியாக கர்த்தர் நீர் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில செய்கிறீர் அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மாலே எல்லாம் கூடும் ஆண்டவரே. உம்மாலே நாங்கள் பெரிய காரியங்களை செய்கிறோம். என் தேவனாலே நாங்கள் செய்கிறோம். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நாங்கள் செய்கிறோம். எங்களோடு இருக்கிற தேவன் பெரியவர். எங்களோடு வாசம் பண்ணுகிற தேவன் பெரியவர். எனக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எங்கள் இருளை வெளிச்சமாக மாற்றுகிறவர், எங்களுக்கு உதவி செய்கிற தேவன், எங்களுக்கு சுகம் கொடுக்கிற தேவன், எங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்கிற தேவனை நாங்கள் நினைத்து நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆத்துமா உம்மை நினைத்து பாடும் ஆண்டவரே. உம்மை நாங்கள் போற்றுகிறோம் முழு பலத்தோடு ஆண்டவரே, முழு ஆத்துமாவோடு ஆண்டவரே, முழு பலத்தோடு ஆண்டவரே. நாங்கள் உம்மை நினைத்து நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். ஆமென். மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். ஐயா ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம். ஐயா ஸ்தோத்திரம். இசையா ஸ்தோத்திரம். எனது விளக்கு எரிய செய்தி, எனது விளக்கு எரிய செய்தி. இருளை ஒளியாக்கினே, இருளை ஒளியாக்கினே. ஆமென் ஆண்டவரே. இருளை எங்களோடு இருந்து வெளிச்சம் கொடுக்கிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஒளியாக்கினே. ஐயா ஸ்தோத்திரம். இசையா ஸ்தோத்திரம். ஐயா ஸ்தோத்திரம். இசையா ஸ்தோத்திரம். மான்களைப் போல, மான்களைப் போல ஓட செய்தி. ஆமென். மான்களைப் போல ஓட செய்தி. உயர அமர செய்தி. ஆமென் ஆண்டவரே. என்னை உயர அமர செய்தி. ஆமென். உயர அமர செய்தி, உயர அமர செய்தி. அதற்கு ஆமென். ஐயா ஸ்தோத்திரம். இயேசுவே இசையா ஸ்தோத்திரம். ஆமென். ஐயா ஸ்தோத்திரம். இசையா ஸ்தோத்திரம். பலத்தாளிடை கட்டி வழியை செவ்வையாக்கி, பலத்தாளிடை கட்டி வழியை செவ்வையாக்கி வாழ வைத்தவரே. ஆமென். வைத்தவரே. ஆமென். வாழ வைத்தவரே, வாழ வைத்தவரே. ஐயா ஸ்தோத்திரம். இயேசுவே உனக்கு சமாதானம், நீ சாவதில்லை என்று சொன்ன தேவனே. ஆமென்.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீங்களே எனக்கு கண்மலையா இருக்கிறீர், நீரே என் கோட்டையா இருக்கிறீர், நீரே என் அடைக்கலமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீரே எனக்கு எல்லாம், நீங்களே எனக்கு எல்லாம் ஆண்டவரே, நீங்களே எனக்கு எல்லாம் ஆண்டவரே. என்னை பலத்தினால இடை கட்டி, ஆவியானவரே என்னை பலத்தினால இடை கட்டி ஆண்டவரே, எனக்கு உண்டான வழியை நீ செவிப்படுத்தி என்னை வாழ வைக்கிற தெய்வம் ஆண்டவரே, என்னை வாழ வைக்கிற தெய்வம் ஆண்டவரே நீர். இயேசுவே உமக்கு நன்றி அப்பா, எங்களை வாழ வைக்கிறவர் நீர். ஹல்லேலூயா. கிதியோனை பார்த்து சொல்லும்போது, உனக்கு சமாதானம், நீ சாவதில்லை என்று சொன்னவர், வாக்கு பண்ணினவர் நீர், வாழ வைக்கிறவர் நீர், வழியை செவைப்படுத்தி ஆவியானவரே நீர் எங்களை நடத்துகிறவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எதை குறித்து நீ பயப்படாதே கலங்காதே சொன்னவரே, எங்களை வாழ வைக்கிறவரே, எங்கள் வழியை சேவைப்படுத்துகிறவர், எங்கள் வழியை சேவைப்படுத்துகிற தேவ நீர் இருக்கிறீர் ஆண்டவரே, எங்களோடு இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார், யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார், யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். இதுவரை உதவின எபினேசருண்டு, இனியும் உதவி செய்வார். இதுவரை உதவின எபினேசருண்டு, இனியும் உதவி செய்வார், இனியும் உதவி செய்வார். ஆமென். இனியும் உதவி செய்வார். எதை நினைத்து நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார், யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார், யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். புதுபலன் அடைந்து சிறகுகளை விரித்து உயர பறந்திடுவார். புதுபலன் அடைந்து சிறகுகளை விரித்து உயர பறந்திடுவார். போவதில்லை நான், மடிந்து போவதில்லை. எதை நினைத்து நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார், யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். Thank you Lord. யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. யெகோவாங்கிற தெய்வம் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா, உமக்கு நன்றி. எங்களுக்கு புதிய பலனை கொடுத்து அப்பா, எந்த இடத்திலும் நாங்கள் ஆண்டவரை குறைந்து போகாமல் எங்களை உயர எழும்ப பண்ணுகிற தேவனாய்
நீர் இருக்கிறதற்காய் உமக்கு நன்றி ஏசப்பா. நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே எங்களோடு கூட எல்லாமுமாய் நீர் இருக்கிறதற்காய் உமக்கு நன்றி ஏசப்பா. இந்த அருமையான இந்த ஆராதனை வேலைக்காய் உமக்கு நன்றி. இந்த நேரத்தில் நாங்கள் உம்மை மகிமைப்படுத்திருக்கிறோம். தேவாதி தேவன் எங்கள் மத்தியில் நீர் ஆண்டவரே நீர் எழுந்தருளி இருக்கிறவர், எங்களை உயிரடைய செய்கிறவர், எங்களை வாழ வைக்கிறவர், எங்களுக்கு எல்லாமுமாய் நீர் இருக்கிறதுக்காய் உமக்கு நன்றி. எங்கள் வாழ்க்கையில் நீர் வெளிச்சமாக நீர் இருக்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து மீதியான ஒவ்வொரு பகுதியும் ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்ளும். நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். தொடர்ந்து அடுத்த நமக்கு திருவிருந்து ஆராதனை, அதில் ஞானசாரம் எடுத்த பிறகு நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்குங்கிறத அடுத்த வர பிரசங்கத்தில் ஒரு 3-4 பாயிண்ட் பேசி திருவந்தன் கொடுத்து சீக்கிரமாக முடிச்சிருவேன். கத்மயம் உண்டாவது. ஹல்லேலூயா. வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரத்திலே, அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்திலே அந்த 12வது வசனத்தை நான் வாசிப்போம். தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்திற்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அப்போ ஞானஸ்தானம் ரோமர் 6ஆம் அதிகாரத்தை தெளிவாக வாசிக்கிறோம். பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிறோம். அந்த தண்ணீரிலே மூழ்கும் போது நான் பாவத்துக்கு மரிக்கிறேன், எழுந்திருக்கும் பொழுது நான் நீதிக்காக தேவனுக்காக நான் என்ன செய்கிறேன், நான் பிழைக்கிறேன். கத்மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழைய மனுஷனை நாம் அந்த கலைந்து போட்டு புதிய மனுஷனை நாம் என்ன செய்கிறோம், தரித்து கொள்ளுகிறோம். கத்மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து பாவத்துக்காக அவர் மரித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். நீதியை நிறைவேற்றும்படி தேவன் நீதிக்காக தேவன் அவரை 3வது நாளிலே உயிரோடு கூட என்ன செஞ்சார், எழுப்பப்பட்டார். கத்மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. அதே போல தான் ஞானஸ்நானமும் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிற அனுபவம். கத்மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. சரி, இந்த 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம், தேவனுடைய ராஜ்யத்துக்கும் கிறிஸ்துவினுடைய நாமத்திற்கும் ஏற்றவளை குறித்து பிரசங்கம் பண்ணினான். தவறான உபதேசம் அல்ல. ஞானஸ்தானம் தவறான உபதேசம் அல்ல. அநேகர் அது தவறு என்று சொல்கிறாங்க. தவறான காரியம் அல்ல. அதாவது கல்லை ஞானஸ்தானம் எடுத்தானா அப்படின்னா சிலங்க சொல்லுவாங்க. கல்லை ஞானஸ்தானம் எடுக்கலை அப்படின்னா அன்றைக்கி சபை இல்லை. கடைசி ஒரு வாய்ப்பு அவனுக்கு இருந்தது. கத்மயம் உண்டாவதா. ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கடைசி நேரத்தில் அவன் ஏற்றுக்கொண்டான். ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியனை நினைக்கணும்னு சொன்னான். அப்போது என்ன அர்த்தம், ஒரு ராஜ்யம் ஒன்று இருக்கிறதுங்கிறத அவன் அறிந்து கொண்டான் இல்லையா. நாம் நியாயப்படி மறிக்கிறோம், அவரும் அப்படி அல்ல. ஆனால் அதை உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனே நினையும். அப்போ ராஜ்யம் ஒன்று இருக்குது, எனக்கு வேணும்னு கேட்குறான். இன்றைக்கு என்னோடு கூட பிரதேசில் இருப்பா என்று சொன்னான். சிலவங்க அதை வச்சே பேசுவாங்க. கடைசி நேரத்தில் நான் சொன்னவன் தான், இல்லைன்னு சொல்லலை. கடைசி நேரத்தில் 60 வயசுக்கு மேலே 70 வயசுக்கு மேலே நம்ம ரட்சிக்கப்படலாம் அப்படின்னு நம்ம சில நேரங்கள் கணக்கு போடுறோம். அது ஒரு தவறான காரியங்க. பொதுவாக வாய்ப்பு கிடைக்கும் பொழுது, தேவன் நம்மளை உணர்த்தும் பொழுது அந்த ஞானஸ்தானத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, தள்ளி போடக்கூடாது. கத்மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது தேவனுடைய ராஜ்யத்துக்கும் கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கம் பண்ணினதை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். கத்மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது பிரசங்கத்தை அவர்கள் விசுவாசித்தார்கள். பிலிப்பினுடைய பிரசங்கத்தை கிறிஸ்துவனுடைய நாமத்துக்கு ஏற்றவைகளை தேவ ராஜ்யத்துக்குரியவர்களை பிரசங்கம் பண்ணும் பொழுது அவர்கள் கேட்டு அதை விசுவாசித்து ஸ்திரீகளும் புருஷர்களும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். கத்மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது
ராஜ்யத்துக்கு ஏற்றவைகளை நாம் கேட்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், இயேசு கிறிஸ்து எனக்காகவே உயிரோடு கூட எழுந்தார், இயேசு கிறிஸ்து எனக்காக மறுபடியும் வருவாருங்கிற அந்த நிச்சயம் நமக்குள்ள வந்த உடனே விசுவாசத்தோடு ஞானஸ்நானம் எடுப்பது. கன்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இரண்டாவதாக அந்த 8:26 வாசிப்போம். பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமில் இருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்திர மார்க்கமாய் போயின்றான். கன்மயம் உண்டாது. அல்லேலூயா. அந்த 20 சோத்திரம் கீழே வாசிப்போம். அந்த 31 வாசிப்போம். 37. அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடையில்லை என்றான். அப்பொழுது அவன், இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்த சொன்னான். கன்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். கன்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. சாரி சபத்தில் சொன்னாங்க இல்லையா, அந்த 32 அந்த 30 நம்ம வாசிக்கிறோம் இல்லையா. பிலிப்பு பைபிள் அவர் படிச்சுட்டு இருக்கிறாரு. அது என்ன வாசிக்கிறாருன்னா, ஏசாயா ஆகமத்தை வாசிக்கிறார். ஏசாயா 53 அதிகாரத்தை வாசிக்கிறார். அப்போது பிலிப்பு கேட்குறார், நீர் வாசிக்கிறது உமக்கு புரியுதான்னு கேட்குறார். ஒருவன் சொல்லாவிட்டால் எனக்கு எப்படி புரியும், ஆனால் வாசிக்கிறேன். அப்போது அவர் 53 அதிகாரத்தை வாசிக்கிறதுனால அந்த ஏசாயா 53 அதிகாரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறது இல்லையா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாடுபட்டார், மரித்தார் இல்லையா. ஒரு ஆட்டுக்குட்டியை அடிக்கப்படுவது போல கொண்டு போகப்பட்டார். அப்போ இதெல்லாம் அந்த 53 அதிகாரத்தை அவன் பிரசங்கம் பண்ணினான். அப்போ உடனே தான் பிலிப்பு சொல்கிறாரு, நீர் முழு. அப்போது இவ்விதமாய் அவர்கள் அந்த 36 இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஒரு இடத்துக்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெறுவதற்கு தடை என்ன? கன்மயம் உண்டாவது. அல்லேலூயா. நீர் முழு விசுவாசம், நீர் முழு இருதயத்தோடு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரன் என்று விசுவாசித்தால் தடையில்லை. கன்மயம் உண்டாவது. அல்லேலூயா. ஞானஸ்நானம் ஒன்றுமே கிடையாது இல்லையா. இயேசு கிறிஸ்துவை குறித்து அவன் எடுத்து சொல்லுகிறான். உடனே அவன் கேட்குறான், இதோ தண்ணீர் இருக்கிறது, நான் ஞானஸ்நானம் பெறுவதற்கு தடை என்ன? கன்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். ஞானஸ்நானம் எடுக்கிறவரும் ஞானஸ்நானம் கொடுக்கிறவரும் தண்ணீரிலே இறங்க வேண்டும். அதுக்கு தான் இன்னைக்கு ஏறலுக்கு போகிறோம். கன்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது ஞானஸ்நானம் எடுத்த உடனே அந்த கீழே வாசிக்கும் பொழுது அந்த 40 வசனம், பிலிப்பு ஆசோத்திலே காணப்பட்டு பிரயாணம் பண்ணி அதுக்கு மேலே அவர்கள் கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய்விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோடு ஞானஸ்நானம் எடுத்தவன ஒரு சந்தோஷத்தோடு கூட தன் வழியிலே போனான். கன்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நாட்களிலே நாம் வசனத்தை கேட்கறதுனாலே, வசனத்தை படித்ததை கேட்கறதுனாலே அதை விசுவாசித்து எடுக்கக்கூடிய ஞானஸ்நானம். கன்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போ அதுக்கு நிறைய ஆதாரங்கள் சொல்லலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10 அதிகாரத்தில் கொர்நேலியுவை குறித்து நாம் சொல்லலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16 அதிகாரத்தில் நம்ம சொல்லலாம். கன்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போது வசனத்தை கேட்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். கன்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. வாசிப்போமே அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10 அதிகாரத்திலே அந்த 47, 49 வாசிப்போம். பேதுரு தன்னை போல பரிசுத்த ஆவி பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாயிலும் சொல்லி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். கன்மயம் உண்டாவது. அல்லேலூயா. அப்போது பெரிய காரியம் நடக்கிறது இல்லையா, கொர்நேலியு வீட்டில் நடக்கிறது. கன்மயம் உண்டாவதாக. ஏன்னா அவன் தேவ பக்தி உள்ள
ஒரு மனுஷன். அந்த 10ஆம் அதிகாரத்தில் நம்ம முதல்ல இருந்து வாசிக்கிறோம். அவன் 2ஆம் வசனத்தில், அவன் தேவ பக்தி உள்ளவன், தன் வீட்டார் அனைவரோடு தேவனுக்கு பயந்தவன், ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்தவன், எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிறவன். அவன் ஜெபம் தேவ சன்னதிக்கு போயிட்டு. அப்படி இருந்தாலும் ஆண்டவர் சொல்லும் பொழுது நீ ஞானசன் எடுக்கணும். கத்மயம் உண்டாலும் அல்லேலூயா. ஒரு பக்தி உள்ளவன், கொர்நேலியு ஒரு பக்தி உள்ளவன், வீட்டார் அனைவரோடு பயபக்தி உள்ளவன், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன், மிகுந்த தான தர்மங்களை செய்கிறவன், எப்பொழுதும் ஜெபம் பண்ற ஒரு மனுஷன் இல்லையா. ஆனால் அவன் ஜெபம் பரலோகத்துக்கு போயிட்டு. ஆனால் ஆண்டவர் சொல்லும் பொழுது நீ பேதுரு வளைச்சி என்ன அவங்கிட்ட நீ கற்றுக்கிடணும், தெரிஞ்சுக்கிடணும். அந்த தொடர்ந்து வாசிக்கும் போதை பார்க்குறோம். உடனே பேதுரு கொர்நேலியு வீட்டுக்கு வர்றான். எல்லாருக்கும் தெரியும், அந்த அதிகாரத்தை படித்தா. நேரங்கள் இல்லாதனால நான் படிக்கலை. கத்மயம் உண்டாவதாக அல்லேலூயா. அப்போ எவ்வளோதான் தேவ பக்தி இருந்தாலும், எவ்வளோதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தாலும், நம்ம தான தர்மங்களை செய்தாலும், நம்ம ஜபிக்கிறவங்களை இருந்தாலும் ஞானஸ்நானம் எடுத்தே ஆகணும். கத்மயம் உண்டாவதாக அல்லேலூயா. அப்போ பேதுரு அந்த குறித்து பேசும் பொழுது தான் அந்த மறுபடியும் தம்பி அந்த வசனத்தை வாசிங்க. அந்த அப்பொழுது பேதுரு 47 தம்பி, அதுக்கு முன்னால் 41 வாசிங்க. 40 ஆகிலும் எல்லா ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாகும்படி செய்யாமல் அவர் மரித்தொழுந்து எழுந்த பின்பு அவருடைய புசித்து குடித்தவர்களும் தேவனால் முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சிகளுமாய் எங்களுக்கு பிரத்யட்சமாய் படி எங்களுக்கு செய்தார். கத்மயம் உண்டாவதாக அல்லேலூயா. 44 வாசிங்க. 44 இந்த வார்த்தைகளை பேதுரு பேசி கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். கத்மயம் உண்டாவதாக அல்லேலூயா அல்லேலூயா. சரி, இப்போ கீழே 47 வாசிங்க. 47 அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவி பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாயிலும் தண்ணீரை விளக்கலாமா அப்படின்னு கேட்குறான் இல்லையா. வார்த்தைகளை பேதுரு இயேசுவை குறித்து பேசி கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவர் பலமாக இறங்கினார், அவர்களை அபிஷேகம் பண்ணினார். ஞானஸ்நானம் எதுக்கு? பரிசுத்தாவி பெற்று, பரிசுத்தாவினாலே நம்ம ஞானஸ்நானம் பெற்றாச்சு, இனிமேற்கு ஞானஸ்நானம். பேதுரு சொல்றாரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்கள் எவனாயிலும் தண்ணீரை விளக்கலாமா? எல்லாருக்கும் ஞானஸ்நானம் கூட. கத்மயம் உண்டாவது அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை பெற்றாலும் நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கணும். எல்லாமே சொல்லி அல்லேலூயா அல்லேலூயா. நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றாலும் தேவன் கிருபையினால நம்மளை முதல்ல அபிஷேகம் பண்ணிடுவார். கர்த்தரே என்னை அபிஷேகம் பண்ணிட்டார், பண்ண என்ன? அப்படி கிடையாது. அதான் அழகா சொல்றாரு, நம்மை போல பரிசுத்தாவி பெற்று இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடி எவனாயிலும் தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளை கொடுத்தான். ஞானஸ்நானத்துக்கு முன்னாலே நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டாலோ ஞானஸ்நானம் எடுக்கணும். அதுதான் தேவனுக்கு அடையாளம், இந்த பூமிக்கு அடையாளம். கத்மயம் உண்டாவதாக அல்லேலூயா அல்லேலூயா. நிறைய காரியங்களை வாசிக்கலாம். நான் தொடர்ந்து இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். ஞானஸ்நானம் ரட்சிப்பினுடைய அடையாளம். ஞானஸ்நானம் எதற்கு நாம் எடுக்க வேண்டும்? வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம், மார்க்கு 16ஆம் அதிகாரம் 16ஆவது வசனத்தை வாசிப்போம். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அப்போ ஞானஸ்நானம் எதற்கு எடுக்க வேண்டும்? முதல்ல சொல்றேன், ஞானஸ்நானம் எதற்கு எடுக்க வேண்டும்? அது ரட்சிப்பினுடைய அடையாளம், அது ரட்சிப்பினுடைய அடையாளம். கத்மயம் உண்டாவது அல்லேலூயா. நமக்கு ஒரு அடையாளம். தேவன் இந்த பூமியிலே உங்களை அடையாளப்படுத்துகிறார் இல்லையா?
கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. நீங்கள் தேவனுக்கு அடையாளமானவர்கள். இந்த பூமியிலே நீங்கள் அடையாளம். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க என்பதுக்கு ஒரு அடையாளம். கத்மயம் உண்டாவதா. அல்லேலூயா. சரி, இரண்டாவதாக யோவான் எழுதின சுவிசேஷம். யோவான் சுவிசேஷத்தில் அந்த 3ஆம் அதிகாரம் அந்த 5வது வசனத்தை வாசிப்போம். யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் என்று மெய்யாகவே மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இது அந்த யூதர்களுடைய அதிகாரியான நிக்கதோமுக்கு சொல்றார் ஆண்டவர், இல்லையா? இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். அப்போ ஞானஸ்நானம் எடுப்பது அவசியம் பரலோகத்தில் பிரவேசிப்பதற்காக, பரலோகத்துக்கு வழியை உண்டாக்குவதற்காக. கத்மயம் உண்டாவல. இல்லையா? சிலவங்க சொல்லுவாங்க, நீங்கள் அப்படி வாரீங்க, நாங்கள் இப்படி, எப்படியும் உங்களுடைய ஒரே வழி தான், இயேசுதான் வழி. நானே வழி, சத்தியம், ஜீவன். நானே வழி, சத்தியம், ஜீவன். என் வழி சத்தியம் உள்ளது. என் வழியிலே ஒருவன் கடந்து வந்தால் அவன் விடுதலையோடு காணப்பட்டு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வான். நானே வழி, நானே விடுதலை, நானே நித்திய ஜீவன். அல்லேலூயா. இயேசுவே வழி. அல்லேலூயா. ஒரே வழி தான். 4 பக்கம் பைபாஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரே வழி. ஆமாம், ஒரே வழி தான். இயேசுதான் வழி. கத்மயம் உண்டாவதா. அல்லேலூயா. அப்போ ஞானஸ்நானம் ரட்சிப்பினுடைய அடையாளங்கள். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேங்கிறதுக்கு அடையாளங்கள் மாத்திரமல்ல, அது பரலோகத்தில் பிரவேசிப்பதற்குண்டான வழியை ஏற்படுத்துகிறது. சரி, 3வது ரோமர்கள் நிருபத்திலே, ரோமர் 6ஆம் அதிகாரம், ரோமர் 6ஆம் அதிகாரம் அந்த 4வது வசனமும் 5வது வசனமும் ரோமர் வாசிங்க. மேலும் பிதாவின் மகிமையினாலே எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட நாம் அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். 3வது உயிர்த்தெழுதலிலே பங்கடைவோம். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. பொதுவாக நாம் நீதிக்கென்று பிழைக்கிறது மாத்திரமல்ல, அவர் வரும் பொழுது அவருடைய வருகையிலே காணப்படுவார். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. இதுக்கு ஞானஸ்தானம் அவசியம், ரட்சிப்பு அவசியம். ஞானஸ்தானம் ஒரு பெரிய சடங்கு அல்ல. நம்ம நினைக்கிறோம் ஞானஸ்தானம் எடுத்தா இல்லை சார், நம்ம ஞானஸ்தானத்துக்கு ஏற்ற காரியம் நமக்குள்ள இருக்கணும், இல்லையா? அதான் ரோமரில் வாசிக்கிறோம். நான் பாவத்துக்கு நான் மறிக்க வேண்டும். நான் பாவம் செய்யலைன்னு சொல்ல முடியாது. பாவத்தின் சுபாவம் நமக்குள்ளே ஆதாம் ஏவாள் மூலமாய் நமக்குள்ளே உண்டாயிற்று, இல்லையா? கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. 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 அப்போ நாம் ரட்சிக்கப்படணும். ஞானஸ்நானம் ரட்சிக்கப்படணும். ரட்சிப்பினுடைய அடையாளமாக இருக்கிறது. அது பரலோகத்துக்கு போகக்கூடிய வழியாக இருக்கிறது. அவருடைய வருகையிலே நம்ம காணப்படக்கூடிய காரியமாக இருக்கிறது. இதுக்கு தான் ஞானஸ்நானம். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, 2வதாக அடுத்தபடியாக ஞானஸ்நானம் என்பது என்ன, இல்லையா? இதை நான் முதல்ல சொல்லியிருக்கலாம். சரி, ஞானஸ்நானம் என்பது என்ன? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 22ஆம் அதிகாரம், 22ஆம் அதிகாரம், சோத்திரம் 22 அந்த 16 வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 22:16. அப்பொழுது அவன் நமது முன்னோர்களின் அறியவும் நீதிபரரை தரிசிக்கவும் திரும்ப மணி கேட்கவும் 16 அப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவம் கழுவப்படு என்ன. கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போ ஞானஸ்நானம் என்றால் என்ன? பாவம் கழுவப்படுதல். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. அது பாட்டு 1 இருக்கட்டும், இது பாட்டு 2ல் என்ன? 1வது
பாவம் கழுவப்படுதல். ஞானஸ்நானம் என்றால் என்ன? அது ஞானஸ்நானம் எதற்கு எடுக்கணும்னு சொன்னேன். ஞானஸ்நானம் என்றால் என்பது பாவம் போக்க கழுவப்படுதல், பாவத்தை நம்ம விட்டு விடுதல், இயேசு நித்தத்தினால கழுவப்படுதல். கத்மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. இது பவுலுக்கு சவுலுக்கு சொல்லப்பட்ட காரியம். சவுல் பவுலாய் மாற்றின காரியம். அந்த சாட்சியை தான் நம்ம வாசிக்கிறோம். இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவம் போக்க கழுவப்படு என்றான். கத்மயம் உண்டாவது. ஹல்லேலூயா. இது பாவம் கழுவப்படுதல். ஞானஸ்நானம் என்றால் பாவம் கழுவப்படுதல். கத்மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. சரி, இரண்டாவதாக மத்தேயு சுவிசேஷம். மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் அந்த 15 வாசிப்போம். 15 3ஆம் அதிகாரம் 15. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடு. ஞானஸ்நானம் எடுத்தார் இயேசு, இல்லையா? அப்போ ரெண்டாவது ஞானஸ்நானம் என்பது தேவ நீதியை நிறைவேற்றுவது, இல்லையா? தேவ நீதியை நிறைவேற்றுவது. அப்போ இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்றார். இப்படி சொன்ன உடனே யோவான் ஸ்நானன் இயேசுவுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். கத்மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஞானஸ்நானம் கொடுக்கும் பொழுது வானத்தில் ஒரு பெரிய சத்தம், இல்லையா? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன். நீ ஞானஸ்நானம் நீங்கள் எடுக்கும்போது வானத்தில் ஒரு பெரிய சத்தம் உண்டாகும். கத்மயம் உண்டாவது. ஹல்லேலூயா. ஒரு பாவி மனம் திரும்புது, பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோமா? எல்லாரும் ஒரு பாவி மனம் திரும்புதல் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம், இல்லையா? மிகுந்த சந்தோஷம். ஆமாம், ஒரு பாவி மனம் திரும்புதுன்னா ஒரு பெரிய சந்தோஷம் பரலோகத்தில், இல்லையா? நம்மளை பிடிக்காதவங்க சொல்லலாம், ஆமாம் இவங்கெல்லாம் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. ஞானஸ்நானம் எடுக்கிறது பிசாசுக்கு பிடிக்காது, பிசாசு ஆவி உள்ளவனுக்கு பிடிக்காது ஞானஸ்நானம். ஆனால் எங்கே சந்தோஷம்? பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். கத்மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. அதுதான் வாசித்துறோமே லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் அந்த வசனத்தை வாசித்துறோமே. லூக்கா 15ஆம் அதிகாரம் அந்த 7 வசனத்தை வாசிப்போம், 7-10 வாசிப்போம். லூக்கா 15ஆம் அதிகாரம். மனம் திரும்புகிற அவசியம் இல்லாத பார்க்கலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று போதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். கத்மயம் உண்டாவதா. ஹல்லேலூயா. மனம் திரும்பாத பற்றி கவலை கிடையாது, இல்லையா? மனம் திரும்ப அவசியம் இல்லை. ஞானஸ்நானம் எடுக்கணும் அவசியம் இல்லை. அவசியம் இல்லை அப்படின்னா அவசியம் இல்லை தான், இல்லையா? அவசியம் இல்லை அப்படின்னா அவசியம் இல்லை, அதை குறித்து சந்தோஷம் இல்லை. ஆனால் மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம், ஒரு பாவி இன்னைக்கு 4 பேர் எடுக்கிறீங்க, இல்லையா? பரலோகம் மிகுந்த சந்தோஷம் இருக்கும், 4 மடங்கு சந்தோஷம் இருக்கும். எல்லாரும் கங்களை சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்படி சொல்லலை, அந்த வார்த்தை வேண்டாம். ஒருத்தருக்கும் அதே சந்தோஷம், 4 பேருக்கு அதே சந்தோஷம். எனக்கு சந்தோஷம், இல்லையா? ஒரு 4 பேர் எடுக்கிறாங்க, 8 பேர் எடுக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த மனுஷீகத்தில் சபையில் அந்த பரலோகத்தில் ஒரு பாவின்னு தான் சொல்லியிருக்கு, இல்லையா? ஒரு பாவி மனம் திரும்பினா பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். ஆமேன்னு சொல்ல ஹல்லேலூயா. இன்றைக்கி 4 பேர் எடுக்கிறீங்க, இல்லையா? ஒரு பெரிய கொண்டாட்டம். கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கிறது மற்றவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் தேவன் உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறார். தேவன் உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறார். நீங்கள் தேவ நீதியை நிறைவேற்றுவது அவருடைய சித்தமாக இருக்கிறது. தேவ நீதி நிறைவேற்ற அவருடைய சித்தமாக இருக்கிறது. நான் அவரில் பிரியமாக இருக்கிறேன்.
வானத்தில் பெரிய சத்தம், வானம் திறக்கப்பட்டது. புறாவை போல ஆவியானவர் இறங்கி வந்தார். நீ ஞானசம் எடுக்கும் பொழுது வானம் திறக்கப்படும். பரலோகத்தில் மிகுந்த சத்தம் உண்டாயிருக்கும். அது மயம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, மூன்றாவதாக 1 பேதுரு 3ஆம் அதிகாரம், 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் அந்த 21 வாசிப்போம். 3ஆம் அதிகாரம். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீங்குதலாய் இராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலில் ரட்சிக்கிறது. மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானம் அது எதுன்னு அப்படின்னா நல் மனசாட்சியின் உடன்படிக்கை, தேவனோடு பண்ணப்படுகிற ஒரு உடன்படிக்கை. நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அந்த காரியத்தை குறித்து கூட நம்ம கொலோசியரில் அந்த 2:12 கூட நம்ம என்ன செய்கிறோம், நம்ம வாசிக்கிறோம். மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போது தேவனோடு பண்ணப்படுகிற உடன்படிக்கை, நல் மனசாட்சியின் உடன்படிக்கை, ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ உடன்படிக்கை செய்து கொள்கிறோம். அதற்கு ஒப்பனை மேலே வாசிக்கிறோம் இல்லையா? 20 வசனத்தை வாசிப்பா. 20 வசனம். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள் அந்த பேழையினாலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே ஞானஸ்தானத்தினாலே காக்கப்பட்டார்கள். ஞானஸ்தானம் நல் மனசாட்சியின் உடன்படிக்கை மாத்திரமல்ல, அது உங்களை காக்கும். வரப்போகிற அழிவுக்கு உங்களை காத்துக்கொள்ளும். கீழ்ப்படியாதவர்கள் ஜலத்தினாலே அழிக்கப்பட்டார்கள். ஆனால் பேழைக்குள்ளே இருந்த 8 பேர் மாத்திரமே, கீழ்ப்படிந்த 8 பேர் மாத்திரமே பாதுகாக்கப்பட்டார்கள். ஞானஸ்நானம் உங்கள் வாழ்க்கை, உங்கள் ஜீவியத்துக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையிலே ஆண்டவராய நியாயம் தீர்க்கும் பொழுது இந்த உலகத்தின் அழிவிலே இருந்து அவர் உங்களை பாதுகாத்து அவர் உங்களை எடுத்துக்கொள்வார். மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஞானஸ்நானம் என்பது நம்மை பாதுகாக்கிறது. தேவனோடு பண்ணப்படுகிற உடன்படிக்கை. நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியா சீக்கிரம் முடிச்சிருந்தேன். மூன்றாவது பாட்டில் ஞானஸ்நானம் யார் எடுக்க வேண்டும் வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16:16 வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம். நான் ஸ்பீடாக சொல்லியிருந்தேன், நேரம் இருந்தால் வீட்டில் பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 16வது வசனம். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ அப்போ ஞானஸ்நானம் யார் எடுக்கணும் அப்படின்னா விசுவாசம் உள்ளவர்கள். விசுவாசம் உள்ளவர்கள் கடமைக்கா இல்லை, போர்ட்ஸ் பண்ணுறதுனால இல்லை. நீங்கள் விசுவாசித்தால் ஞானஸ்நானத்துக்கு தடையல்லை. மகிமை உண்டாவதா. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ விசுவாசம் உள்ளவர்கள் ஞானஸ்நானம் எடுக்கணும். 2வது அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்திலே 2ஆம் அதிகாரம் 38 வாசிப்போம். 2:38. பேதுரு அவர்களை நோக்கி மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது போதும். 2வது மனம் திரும்பினவர்கள். மனம் திருமணம் இல்லையா? நம்ம பாவத்தில் இருந்து மனம் திருமணம், தவறான வழியில் இருந்து நம்ம மனம் திருமணம், தவறான எண்ணத்தில் இருந்து மனம் திருமணம். மனசு தான், பெயர் அல்ல இல்லையா? நீங்கள் ஞானஸ்தானத்துக்கு ஏதோ ஒரு பெயரை நீங்கள் வச்சுக்கொள்ளலாம், கிறிஸ்துவனுடைய அடையாளத்துக்காக. யாராவது கேட்டால் நீங்கள் அந்த பேரை சொல்லலாம், இந்த பேரில் ஞானஸ்தானம் கொடுத்துரு. மற்றபடி அடிப்படையான பேர் மாற்றணுங்கிற அவசியம் அல்ல.
மாற்றவும் முடியாது இப்படி சூழ்நிலையில். ஆனால் மாற்றணுங்கிற அவசியம் இல்லை, நம்முடைய மனசு தான் மாறணும் இல்லையா? இல்லைன்னு சொல்ல மலையில் ஐயா, நம்ம மனசு தாங்க மாறணும். பெயர் மாற்றணுங்கிற அவசியம் இல்லை. யாராவது கேட்பாங்க அப்படிங்கிறதான் அருமையான சிஸ்டரோட அந்த வாய்ஸ் மெசேஜ் போட்டேன். கிறிஸ்துவ பேர் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுங்க, சுப்புலட்சுமி என்ற அப்படி இந்த பேரை சொல்லி ஞானத்தை கொடுப்போம், அவ்வளோதான். மற்ற வேறு ஒன்றும் கிடையாது. பெயர் மாற்றுவதனால அது பெரிய காரியம் ஒன்றுமே கிடையாது. மனசு தான் மாறணும், நம்முடைய இருதயம் மாறணும். அல்லேலூயா. இருதயம் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அல்லேலூயா. நம்முடைய இருதயம், நான் சிப்பா போட்டதுனால தான் ஊழியக்காரன், என்னுடைய பிரதேஷ்டம் அது. நான் ஊழியக்காரனுக்கு தகுதியில் நான் இருக்கணும். இந்த ஃபுட்பில்ல நிற்கிறதுக்கு எனக்கு தகுதி இருக்கணும். தகுதி இல்லைன்னு தகுதி என்னை படுத்தணும், கண்ணீர் விட்டு அழணும், என்னை தகுதிப்படுத்தணும். இந்த சிப்பா போட்டோன்னு பெரிய ஊழியக்காரன் ஆயிட முடியாது. அது என்னுடைய அடையாளத்துக்காக போட்டிருக்கேன். என் இருதயம் பரிசுத்தமாக இருக்கணும். ஆமென் சொல்ல அல்லேலூயா. மனம் திரும்பினவர்கள் ஞானஸ்தானம். எல்லா எண்ணத்தையும் உள்ள வச்சுக்கிட்டு நீ ஞானஸ்தானம் எடுக்கவே கூடாது. அது பாவம், அது பெரிய பாவம். எடுக்காமலே இருக்கலாம். நான் ஞானஸ்தானம் எடுத்தேன்னு பெருமை பாராட்டுவதற்காக அல்ல, மற்றவர்களை ஏமாற்றுவதற்காக அல்ல. மனம் திருமணம், மனம் திரும்பினவர்கள் ஞானஸ்தானம் எடுக்கணும். கர்மயம் உண்டாவதா? அல்லேலூயா. மூன்றாவது, கடைசியாக மூன்றாவது, மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். மார்க்கு 1:5. மார்க்கு 1ஆம் அதிகாரம். அப்பொழுது அனைவரும், எருசலேம் நகரத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்தானம் பெற்றார்கள். மூன்றாவது, ஞானஸ்தானம் யார் எடுக்கணும்? பாவங்களை அறிக்கை செய்தவர்கள். உங்கள் பாவத்தை ஊழியக்காரங்கிட்ட சொல்ல வேண்டாம். ஊழியக்காரங்கிட்ட சொல்லி நிறைய தவறு நடக்குது. சில இடங்களிலே பாவ அறிக்கை மனுஷங்கிட்ட சொல்லணும் அவசியமே கிடையாது. உங்கள் அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி, யாருக்கும் தெரியாது இல்லையா? இயேசுவுக்கு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், இயேசுவுக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம எல்லாத்தையுமே ஒரு மனுஷங்கிட்ட சொல்ல வேண்டாம். எல்லா தவறையும் ஒரு மனுஷங்கிட்ட, நம்ம மனைவிகிட்டையோ கணவர்கிட்டையோ பிள்ளைகிட்டையோ நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட யார்ட்டையும் சொல்ல மாட்டோம். சொல்ல முடியாத காரியத்தை இயேசுகிட்ட சொல்லலாம். அதுதான் மனம் திரும்புதல். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. நம்ம பாவத்தை மனுஷங்கிட்ட சொல்லி அறிக்கை செய்யணும் அவசியமே கிடையாது. அந்த ரங்கத்துக்கு பிதாவுக்கிட்ட மனப்பூர்வமாக சொன்னால் போதும், ஆண்டவரே இந்த பாவத்தை எனக்கு ஒரு விடுதலை தாரும். பாவத்தை அவர்கிட்ட அறிக்கை செய்தாலே போதும். அவர் தான் மன்னிக்கிறவர், அவர் தான் ரட்சிக்கிறவர். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம் மனுஷங்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் அல்ல. நம்ம என்ன பாவம் செய்தாலும், என்ன தவறு பண்ணினாலும் இயேசுகிட்ட சொல்லும் பொழுது அவர் மன்னிப்பார். அதனால உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், நம்முடைய பாவங்களை நம்ம தனியாக அவர்கிட்ட சொல்லும் பொழுது, சொல்லி ஜெபம் பண்ணும்போது, அறிக்கை செய்யும்போது, நம்முடைய இருதயத்துக்குள்ளே நல்ல ஒரு சமாதானம் வரும். நல்ல ஒரு, அது அவங்கவுங்களுக்கு தான் தெரியும், நம்ம சொன்னால் புரியாது. அது ஒரு சமாதானம் நம்ம அப்படியே ஆளுகை செய்யும். எப்படி யாரும் என்னை குற்றப்படுத்த முடியாது. ஆனால் அடிக்கடி பிசாசு சொல்லிகிட்டே இருப்பான், அவன் நீ அந்த மாதிரிலாம் பண்ணின, நீ இந்த மாதிரிலாம் பண்ணாட போய் ஏற்கனவே இயேசுகிட்ட சொல்லிட்டேன், அவரே என் பாவத்தை தூக்கி முதுகு போனால் எங்கேயே எரிஞ்சிட்டேன், நீ என்னைய சொல்கிறது. எதுமாயும் உண்டாவது. அல்லேலூயா. எனக்கு பழைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, வேலை பார்க்குறவங்க பார்த்தா இவர் யோக்கியன் ஆகிட்டேன்னு சொல்லுவாங்க. நீ எப்படி இருந்து எனக்கு தான் தெரியும், அப்படி தான் இருந்தேன், இப்போ எப்படி கண்பார், இப்போ நான் எப்படி கண்பார், அன்னைக்கு இருந்தேன், இன்னைக்கு நான் எப்படி கண்பார் இல்லையா? இயேசுகிட்ட சொல்லிட்டோம்னா நம்முடைய இருதயத்தில் ஒரு சமாதானம், ஒரு விடுதலை. யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஞானஸ்தானம் யார் எடுக்கணும் அப்படின்னா, விசுவாசம் உள்ளவர்கள், மனம் திரும்பினவர்கள்,
பாவங்களை அறிக்கை செய்தவர்கள். எத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் 4 பேருமே நீங்கள் பல வருஷங்களாக ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால நீ எழும்பி சாட்சி சொல்லுங்கள், நான் சொல்லலை. எத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. இயேசுவை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். உங்கள் காரியங்களை நான் பார்க்குறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் உங்களை நடத்துகிறார். ஆனால் ஞானஸ்தானம் என்பது உங்களுக்கு அவசியமானது. அல்லேலூயா. அதுக்கு தான் அந்த வசனத்தை சொன்னேன். வசனத்தை கேட்டவர்கள் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. அது மாத்திரமல்ல, அபிஷேகம் பெற்றாலும் தேவ பக்தியோடு கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு காணப்பட்டாலும் ஞானஸ்தானம் தேவைப்பட்டது. அதுக்கு தான் கொர்நேலியுவுக்கு நீ பேதுருவை பார், பேதுருவை கூப்பிடு. உடனே வீட்டில் பெரிய மீட்டிங் வச்சுருந்தான் இல்லையா? அந்த வசனத்தை நான் சொல்லலை. பெரிய மீட்டிங் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணினான் பேதுரு. வசனத்தை கேட்டவங்க எல்லாரும் மேலேயும் ஆவியான இறங்கினார். உடனே சொன்னான், ஆவியினால் பெற்ற போதா தம்பி, போதாதுமா, அபிஷேகத்தை நிறைஞ்சாலும் ஞானஸ்தானம் உனக்கு அடையாளம். பரிசுத்தாவி நம்மை போல ஆவியை பெற்ற இவர்களும் தண்ணீரை விளக்கலாமா? எல்லாருக்கும் ஞானஸ்தானம் கொடு. ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு முன்னாலே அபிஷேகம் பெற்றாலும் ஞானஸ்தானம் உங்களுக்கு அடையாளம். தேவன் உங்களுக்கு உங்களை அடையாளப்படுத்துகிற அந்த பூமியில் நீங்கள் வித்தியாசமானவர்கள். இந்த பூமியில் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் வித்தியாசமானவர்கள். நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், நீங்கள் மனம் திரும்பினவர்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்கள். தேவன் உங்களை அடையாளமாய் வைத்திருக்கிறார். அதுக்கு தான் ஞானஸ்தானம். லஞ்சம் ஒண்ணுமா? எல்லாரும் அல்லேலூயா. எல்லாரும் அப்படியே எல்லாரும் நன்றியோடு போய் துதிக்கிறோம். இயேசு உம்மை துதிக்கிறோம் ஐயா, உங்க நன்றி செலுத்துகிறோம். பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துகிறோம், ஆவியான தேவனை மகிமைப்படுத்துகிறோம், குமாரனாகிய தேவனை மகிமைப்படுத்துகிறோம். எல்லாரும் இப்படி எளிமை போமா? எல்லாரும் எளிமை நின்று ஒரு 2 நிமிடத்தில் முடிச்சிருவேன். அல்லேலூயா. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே, இந்த வேலை அடியேனை திருச்சித்த போல் தேடோவே, அடியேனை திருச்சித்த போல ஆண்டு நடத்திடோவே. கல்வாரியே அன்பினையே கண்டு வீணை ஓடி வந்தேன். கல்வாரியே கண்டு வீணை ஓடி வந்தேன். கழுவும் தானே கருவிய கழுவும் தானே ஏதும் நான் செய்திட இயலே. தேர்ந்தீரே வலுவாது என்னை காத்து மக்காய் இருத்தி. தேர்ந்தீரே வலுவாது காத்து மக்காய் இருத்தி. கல்வாரியே கழுவும் சுயமெண்ணில் சாம்பல் சுத்த ஆகிய
ஓட்டோ ஜெயமென்று மாமிசம் காத தேவாருள் செய்யுமே. ஜெயமென்று மாமிசம் காத தேவாருள் செய்யுமே. கல்வாரியே கண்டு நிறை கோடி வந்தே. கழுவும் உன் இருதயத்தாலே கருகிய இருதயத்தை. கழுவும் உன் இருதயத்தாலே ஞானஸ்தானம் எடுத்தவர்களும் எடுக்க போகிறவர்களும் எடுக்காமல் இருக்கிறவர்களும் எல்லாரும் கரங்களை உயர்த்தோமா. கர்த்தாவே, என்னை ஒரு விசை உங்கள் ரத்தத்தினால என்னை கழுவும் ஆண்டவரே. நான் ஒரு பாவி, நான் உமக்கு பிரியமானவன், நான் உமக்கு பிரியமானவன். கர்த்தாவே, உமக்கு பிரியமானதை நாங்கள் செய்யணும். நீர் இவ்வளவு இம்மட்டும் எங்களை ஜீவனோடும் பலனோடு நீர் வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இம்மட்டும் கர்த்தர் எங்களை நடத்தி கொண்டு வருகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, ஒரு விசை இன்னும் எங்களை பரிசுத்தப்படுத்தும், இன்னும் எங்களை பரிசுத்தப்படுத்தும், இன்னும் எங்களை பரிசுத்தப்படுத்தும். பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும். ஆண்டவர், எங்கள் பரிசுத்தத்தினுடைய அளவு அதிகமாகட்டும். ஆண்டவர், எங்கள் பார்வையிலே பரிசுத்தம் உண்டாகட்டும், எங்கள் வார்த்தையிலே பரிசுத்தம் உண்டாகட்டும், எங்கள் காதுகள் பரிசுத்தம் உண்டாகட்டும். நாங்கள் சரியானதை கேட்கணும் ஆண்டவரே, தவறான செய்திகளை கேட்கக்கூடாது. சரியான ஒரு பார்வை, சரியான வார்த்தை, அவங்க நாம மகிமைப்படும்படியான வார்த்தைகளை நாங்கள் பேசணும் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் நடக்க எல்லாவற்றையும் விட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை சரியான பாதையில் எங்களை நடத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை சாட்சியாக இந்த பூமியில் வைத்திருக்கிறேன். எங்களை அடையாளப்படுத்திருக்கிறீர். எங்களுக்கு எங்க அண்டு இந்த பூமியில், எங்கள் சொந்தத்தில், எங்கள் குடும்பத்திலே, சமுதாயத்திலே, சபையிலே நீர் எங்களை அடையாளமாக வைத்திருக்கிறீர். நாங்கள் அடையாளம் பெற்றவர்கள். ஞானஸ்நானம் அடையாளம், தேவனோடு பண்ணப்படுகிற உடன்படிக்கை, நல் மனசாட்சியின் உடன்படிக்கை, ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ உடன்படிக்கை, தேவனோடு பண்ணப்படுகிற உடன்படிக்கை ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் நல் மனசாட்சியோடு பண்ணப்பட்ட உடன்படிக்கை. என் மனசாட்சி நல் மனசாட்சி, நல்ல மனசாட்சியோடு நான் வாழ் வேண்டவரே. தேவனோடு பண்ணப்படுகிற உடன்படிக்கை, இந்த பூமியில கர்த்தருக்காக வாழ்கிற வாழ்க்கை. எல்லாரும் கரங்களை தேடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். சோத்திரம் 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 சோத்திரம். எங்களை அதிகமாக நேசிக்க நல்ல பிதாவே, அருமையான இந்த மத்தியான வேலைக்காக, இந்த பரிசுத்தான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்க எல்லா மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். எல்லாருடைய எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள் நிறைவேறட்டும். இப்படி நாமத்தை மயப்படுத்தும். ஞானசம் எடுக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், அவங்க குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். தேவன் அவர்களுடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் எல்லாரையும் ஆசீர்வதியும். அவங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதியும். தொடர்ந்து சரியான நேரத்தில் ஞானசனம் எடுக்க ஆண்டவரே நீங்கள் நடத்தணும், வழி நடத்தணும். ஆண்டவரே, நடக்கிற ஞானஸ்தான ஆராதனை எல்லாவற்றையும் பொறுப்படுத்தி நடத்துங்க. ஆண்டவரே, வாகனத்தை ஏற்றவர்களை கொண்டு வரும் நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் போகும்போது வரும்போது உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய பாதுகாப்பு, உங்களுடைய கிருபை இருக்கட்டும். நீங்கள் மகிமையாக நடத்துங்கப்பா, ஆசீர்வதிங்க. ஞானசம் எடுக்காத பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஞானசம் எடுக்காதவங்க ஞானசத்தை ஒப்பு கொடுக்க, ஆண்டவரே பாவத்தை ஒப்பு கொடுக்க, ஆண்டவரே கத்த நாட்களை உதவி செய்யும். நாமத்தை மகிமைப்படுத்தும். நீர் மகிமையானக்காக செய்யும். இயற்கை இல்லை எங்களுக்கு அனுகூலமாய் சாதமாக இருக்கட்டும். போகும்போது நம்முடைய பாதுகாப்பு கிருபை இருக்கட்டும். வந்த எல்லாரையும் எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதி, பொருளாதாரத்தை ஆசீர்வதி, வியாதிகள் நீங்கட்டும், விலையினங்கள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் தேவையெல்லாம் சந்திக்கப்படட்டும். இயேசு நான் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய
இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தவனுடைய அன்புடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட எப்போது இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பின்னால் செயல் எல்லாருக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள்